இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க. சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. விரைவில் கூட்டணிலாம் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அவர் சொல்லியிருந்தால் அது ஆரோக்கியமான விஷயம் தான். பாஜக திமுக கூட்டணி போகிறத விரும்புதா இல்லையாங்கிறத தாண்டி காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கூட்டணிகள் அமையத்தான். இன்னும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க திமுகவும் ஏடிஎம்கேவே கூட்டணி வைக்கிறது. திமுக வந்து சனாதனத்துக்கு எதிரான கட்சி அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ணியே பாஜக அங்கே வந்து ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதே திமுக கூட கூட்டணி வச்சா நார்த்தில் உங்களுக்கு பிரச்சனை வராது. மோடி மீது உள்ள நம்பிக்கை, அதன் அடிப்படையில் மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரே கட்சி பாஜக அப்படிங்கிறத தெளிந்து தான் வந்து அந்த மக்கள்லாம் உணர்ந்துருக்காங்க, அதனால ஓட்டு போடுறாங்க. நோக்கி திமுக கும்படி புண்டியை தாண்டா தெரியாது. திமுக வந்து தமிழ்நாட்டின் ஒரு கட்சி தான், ஒரு மாநில கட்சி தான். அதை தாண்டி பெருசாக நம்ம அதை சிந்திக்கிற அளவுக்கு வந்துருக்கு. இனிமேல் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், லஞ்ச ஒன்று இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க நான் தயங்கவே மாட்டேன்னு சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜக எப்படி பார்க்கணும்? நல்ல விஷயம் தான் அவர் சொல்லியிருக்கிறது. பட் இதுக்கு முன்னாடியும் சொன்னார், இப்போவும் சொல்லியிருக்காரு. வாங்காதீங்க அப்படின்னா வாங்கி சொல்கிறதுக்கு அர்த்தமாக என்னன்னு தெரியல. பாஜக கொள்கை எதிரின்றாரு. அந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் கொள்கையே இல்லை, எப்படி நாங்கள் எதிரியாக முடியும்? தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜக ஊடகப் பிரிவைச் சேர்ந்த திரு செந்தில்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக வந்து பாஜகவோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, விரைவில் கூட்டணிலாம் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பாஜக எப்படி பார்க்குது? அவங்க தரப்புல இருந்து எது வார்த்தை இதை பற்றி பேச மாட்டாங்க. அரசியலில் எப்போ வேணாலும் நடக்கும் கூட்டணியை பற்றி வந்து உங்களுக்கு தேர்தல் டைமில் தான் பேசுவாங்க. பட் அவர் சொல்லியிருந்தால் அது ஆரோக்கியமான விஷயம் தானே. யாரோட வேணாலும் கூட்டணி வைக்கலாம்ல, அது ஒன்றும் தப்பு கிடையாது. பாஜக திமுக கூட்டணி போகிறத விரும்புதா? ஏற்கனவே நம்ம கூட்டணியில் இருந்திருக்கோம்ல. ஆமாம், அதனால வந்து விரும்புதா இல்லையாங்கிறத தாண்டி காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கூட்டணிகள் அமையத்தான். இப்போ என்ன அது காலத்தின் கட்டாயம்னு நீங்கள் பார்க்குறீங்க? காலத்தின் கட்டாயம்னு சொல்ல, தேர்தல் டைமில் வந்து எப்படி வேணாலும் கூட்டணிகள் மாறலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. சரிங்களா? அதனால் வந்து இன்னும் நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க திமுகவும் ஏடிஎம்கேவே கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து தேர்தல் டைமில் இது என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியல. அதெல்லாம் மேலே தான் முடிவு பண்ணுவாங்க. நமக்கு நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தா, திமுக வந்து சனாதனத்துக்கு எதிரான கட்சி அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ணியே பாஜக அங்கே வந்து ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. காங்கிரஸை குற்றச்சாட்டினாங்க, பாருங்க அவங்களோட கூட்டு வச்சு இவங்களும் சனாதனத்துக்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்கன்னு பரப்புரையும் பண்ணாங்க. இப்போ அதே திமுக கூட கூட்டணி வச்சா நார்த்தில் உங்களுக்கு பிரச்சனை வராதா? ஏங்க கும்படி புண்டிய தன்னா திமுகனா என்னன்னே தெரியாது. நாங்கள் திமுகவை வச்செல்லாம் அங்கே அரசியல் பண்ணவே கிடையாது நார்த்தில். அங்கே நார்த்தை பொறுத்தளவு பிஜேபியோட கொள்கைகளை உணர்ந்தவர்கள் புரிந்தவர்கள் தான் பிஜேபிக்கு ஓட்டு போகிறாங்க. அந்த மக்களுக்கு வந்து மோடி மீது உள்ள நம்பிக்கை மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அதன் அடிப்படையில் மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரே கட்சி பாஜக அப்படிங்கிறத தெளிந்து தான் வந்து அந்த மக்கள்லாம் உணர்ந்துருக்காங்க, அதனால ஓட்டு போடுறாங்க. இன்னொரு திமுக கும்படி புண்டியை தாண்டா தெரியாது, அதை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய தேவை. சனாதனன்ற பேர் ஃபேமஸ் ஆக்கி விட்டதே பாஜக தானே. திமுக ஃபேமஸ் ஆக்கி விட்டதும் பாஜக தானே நார்த்தில். அதெல்லாம் கிடையாது. என்ன ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க எனக்கு தெரியல. என்ன ஃபேமஸ்? சமீபத்தில் இந்த டெங்கு மலேரியான்னு உதயநிதி பேசினாரு, அது நாடு ஃபுல்லாகவே பெரிய வைரல் ஆச்சு. அந்த ஒரு நாள் வந்து டிவியில் ஒரு டிபேட்டில் நடந்ததை வச்சு உடனே நாடு ஃபுல்லாக ஃபெமிலியர் ஆயிடுச்சு. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னும் வந்து திமுக வந்து தமிழ்நாட்டின் ஒரு கட்சி தான், ஒரு மாநில கட்சி தான். அதை தாண்டி பெருசாக நம்ம அதை சிந்திக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ திமுக கூட கூட்டணி வைக்கிறதுனால தமிழ்நாட்டில் உங்களுக்கு எந்த வகையான பாசிட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் நீங்கள் அப்படி ஒரு முடிவுக்கே வந்துட்டீங்க? அவரோட விருப்பத்தை சொல்லியிருக்காரு. இன்னும் வந்து எங்கள் தேசிய தலைவர் இருக்காங்க, மாநில தலைவர் இருக்காங்க, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. சரிங்களா? அவங்க சொல்லியிருக்காங்க. பட் ஓகே, நம்ம அதில் கருத்து சொல்கிறதுக்கே ஒன்றுமே கிடையாது. இல்லை, எப்போவுமே வந்து ஒரு கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தை நடக்கும். எப்படி நடக்கும்னா, 2 கட்சி சேர்ந்தவங்க வந்து மீட் பண்ணிப்பாங்க, பேசிப்பாங்க, இதெல்லாம் வழக்கமாகவே நடக்கும். அதுக்கான சயின்ஸ்லாம் இப்போ தெரியுது. அதுக்காக தான் கேட்குறேன். கூட்டணியை பற்றி நீங்கள் நானும் டிஸ்கஸ் பண்ணி ஒன்றுமே ஆக போகிறதில்ல. சரிங்களா? அதனால வந்து அதெல்லாம் பெருந்தலைவர்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நமக்கு கண்டிப்பாக. இப்போ அண்ணாமலை அவர்கள் கூட இப்போ சமீபத்தில் பொள்ளாச்சியில் அந்த மாநாடு நடத்தியிருந்தார்ல, அதில் கூட
பெருசாக யாரையுமே அட்டாக் பண்ணி பேசலை. நம்ம வந்து வளர்த்து விடணுன்ற மாதிரி அமைச்சர்கள் வந்து பாசிட்டிவாக பேசுகிறாரு. இவர் என்ன மாதிரியான ரூட்டில் போயிட்டுருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் இப்பயும் அதே பேர் தான். அதனால வந்து வி த லீடர்ஸ் நம்ம தலைவர் அப்படிங்கிறப்ப அது என்ஜிஓ. அதில் கூட தலைவருங்கிறது அவர் போஸ்ட் கிடையாது. அவர் சொல்லுவார் தலைமை, அதுக்கு எதுவும் சொன்னார், சேவகர், தலைமை சேவகர் அவர் அப்படிங்கிறதுனால வந்து அங்கே தலைவருக்கெல்லாம் வேலை கிடையாது. அது ஒரு என்ஜிஓ. அவர் வந்து மக்கள் பணி செய்கிறதுக்கு விரும்புகிறாரு. அதை செய்கிறதுக்கான முனைப்பு காட்டி அவர் அதற்கான ஒரு போதையை ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு வந்து தையல் பயிற்சி கொடுக்கறது, இயற்கை வேளாண்மை பண்ணுறது. இயற்கை வேளாண்மை நன்மாழ்வாரெலாம் மிகப்பெரிய லெவலில் பண்ணிட்டு இருந்தவர். அவங்கள தாண்டிலாம் பண்ண முடியாது. இருந்தாலும் இன்றைக்கி வந்து அவரை போல் ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அது நல்ல ஆரோக்கியமான விஷயம் தானே. அந்த விஷயங்கள் இயற்கை விவசாயம்லாம் பண்ணாருன்னா சந்தோஷமான விஷயம், நல்லா பண்ணலாம். குறிப்பாக இப்போ வந்து பழனி கோயில் விஷயமா ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குல்ல சார், இந்த நில மோசடி தொடர்பான வழக்குகள். அதில் ஏன் பாஜக தீவிரமாக இறங்க மாட்டுறாங்க? ஏன் அதான் தீர்ப்பு வந்துருச்சு. பதிவு செய்யப்பட்ட பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டாச்சு. அதனால வந்து நம்ம வெற்றி தானே. பாஜக முன்னெடுத்த விஷயத்திற்கு வெற்றி. எங்கள் தலைவருக்கு சொன்ன ஒரு குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்களா? பாஜக தரப்புல குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. குரல் கொடுத்தாங்க, அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டாங்கல்ல. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஆனால் வந்து என்னன்னா அதில் தொடர்புடையவங்க மேலேயும் வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கணும். ஒரு ரிஜிஸ்டார் மட்டும் ஒரு 100 கோடி ரூபா மதிப்பில் உள்ள ஒரு சொத்தை டிசைட் பண்ணி அது இன்சார்ஜில் இருக்கிற ஒரு ரிஜிஸ்டார் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கல. அது நடைமுறை சாத்தியம் கிடையாதுங்க. அப்படிங்கிறப்ப இதில் நிறையா இருந்திருக்கலாம். அதை வந்து விரும்பலை நம்ம. அதற்கு மேலே ஒரு நடவடிக்கை எடுத்தாச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில். கண்டிப்பாக. இப்போ தாவேக்கா நிர்வாகி சமீபத்தில் ஒரு 1 லட்ச ரூபாட்ட லஞ்சம் வாங்கினார். அவர் கூட இப்போ கைது பண்ணியிருக்காங்க, நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்குறப்ப தாவேக்கா சரியான ரூட்டில் தான் போகுதுன்னு நினைக்கிறீங்க? அதைத்தான் நம்ம சொல்லிட்டேமேங்க. லஞ்சம் லாவணியம்லாம் பெருகி போன தாவேக்கா தான் நடந்துகிட்டு இருக்கீங்க. அவர்களுக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்க எப்படி வாங்கணும். இப்போ எம்எல்ஏ எல்லாம் கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அடுத்து நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு லஞ்சம் எப்படி தெரியாமல் வாங்கணும்னு சொல்லி கொடுக்கணும். அவங்க இவங்க ஓப்பனில் விட்டனால அவன் போய் என்னமோ இந்த இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா குவாரியில் ஒருத்தர் போய் மணல் ஆடுறதுக்கு நான் இது பண்ணி தரேன்னு காசு வாங்கியிருக்காரு. செங்கல்பட்டில் ஒருத்தர், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கல்குவாரியில் ஒருத்தர், இப்படி மிரட்டி வழிப்பறி பண்ண மாதிரி பண்ணாமல் இருக்கணும். அவங்க வழிப்பறி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கே தெரியாமல் பிடிச்சிடறாங்க போய் யாருன்னு நினச்சா. அப்புறம் பார்த்தா தாவேக்காரங்களாக இருக்காங்க. அதே தான் இப்போ என்னென்னா திருடர்களும் கொள்ளையடிப்பவர்களும் கொலை செய்பவர்களும் யாரோன்னு பார்க்குறாங்க. லாத்தில் பார்த்தா அவன் ஃபுல்லாக தாவேக்காரனாக இருக்கான். இதுதான் பிரச்சனை. அவங்க எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம் தானே. எனக்கு புரியல. எல்லா கட்சியிலையும் இருப்பாங்கன்னு நீங்கள் 19 சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா பிஜேபிலாம் வந்து டிஃப்ரெண்ட் வித் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒரு நெறிமுறை ஒழுக்கம் இதெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய கட்சி தான் நம்ம பாரதிய ஜனதா பார்ட்டி. அப்படிங்கிறப்போ ஒரு சில கட்சியில் நடக்கிறதுனால எல்லா கட்சியிலையும் நடக்கும் அப்படிங்கிற 19 விஷயங்களை சொல்லுவேன். கண்டிப்பாக. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நினைவூட்ட நான் விரும்புகிறேன். நிறைய ரவுடிகள் வந்து பாஜகவில் இணைஞ்சாங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவங்களும் முன்னாடி ரவுடியாக இருந்தாங்க, இப்போ திருந்திக்கிட்டு தான் இந்த கட்சிக்கு வராங்கன்னு சொன்னார். இந்த வார்த்தையை நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட நினைவுபடுத்த. ரவுடிகள் இணைஞ்சாங்கன்னா எனக்கு புரியல. யார் வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டாங்கன்னு இப்போ தாவேக்கால கைது பண்ணுற மாதிரி எங்கள் பிஜேபியில் கைது பண்ணிட்டு இருக்கீங்க. யாரையாச்சும் ஒருத்தரை கை நீட்டி விரல் நீட்டி காட்ட முடியுதா? முடியாது. பட் பழைய இடங்களில் அப்படி இருந்திருந்தால் கூட இங்கே வந்ததுமே பார்ட்டியோட ஸ்ட்ரக்சரை பார்த்து அவங்க தன்னை மாற்றிக்குவாங்க. அதனால வந்து அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தலைமையில். அங்கே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இனிமேல் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், லஞ்ச லாவணி இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க நான் தயங்கவே மாட்டேன்னு சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜக எப்படி பார்க்கும்? நல்ல விஷயம் தான் அவர் சொல்லியிருக்கிறது. பட் இதுக்கு முன்னாடியும் சொன்னார், இப்போவும் சொல்லியிருக்காரு. வாங்காதீங்க வாங்காதீங்க அப்படின்னா வாங்கின்னு சொல்கிறதுக்கு அர்த்தமாக என்னன்னு தெரியல. அது இனிமேல் காலத்தில் தான் எப்படி நடக்குது அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்கணும். இல்லை சார், நம்ம கிரவுண்டில் போய் மக்கள்கிட்ட பெருசாக விசாரிச்சப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் பழைய மாதிரி இல்லை, அந்த நடவடிக்கை இல்லை, கொடுக்கறது வாங்குறது இல்லைன்றாங்களே. அது நல்ல விஷயமா தானே சார்? தெரியல, நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் யதார்த்தம் அப்படி இருக்கானா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆமாம், நம்ம நிறையா விஷயங்கள் கோடிட்டு காட்டியிருக்கோம், அது இருக்குது. பட் அப்படி இருந்தால் ஆரோக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயந்தான், அது பாராட்டுக்குரிய விஷயந்தான் அது. பட் அப்படி இல்லைங்கிறது தான் நிதர்சனம்.
இப்போவே பாஜக வந்து உத்தரப்பிரதேசில் ஒரு அரசியலை கையில் எடுத்தாங்க, ராமர் கோயில் அந்த அரசியலை கையில் எடுத்தாங்க. இப்போ அதில் வந்து பல மோசடிகள் நடந்திருக்கிறதா இன்னைக்கு நியூஸில் கூட வந்திருக்கு. மாணிக்கம் தாகூர் அவர்கள் கூட ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. கடவுள்ன்ற பேரை வச்சு கல்லா கட்டியிருக்காங்க நல்லா அப்படின்ற மாதிரி யோகி ஆதித்யநாத் மேலே ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு. மாணிக் தாக்கூர் வந்து அவர் பேர் எப்படி வந்துச்சு, அவர் எப்படி தன்னை மாற்றிக்கிட்டாரு, இதெல்லாம் வெளியே சொன்னோம்னா கேவலமாக இருக்கும். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஆமாம், அதை நம்ம வந்து பர்சனலாக நம்ம போகக்கூடாது, சரிங்களா? அவர் வந்து கண்ணை மூடிட்டு கடவுள்களை நம்பாதவர்கள் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஏன்னா கடவுள்களை நம்புபவர்கள் வந்து கடவுளுக்கு பயந்து மனச்சாட்சிக்கு பயந்து என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அரசியலுக்காக வேறு எதுவுமே கிடைக்கல, இப்போ எதிராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்காது, உண்மையாக இருக்கவும் வாய்ப்பே கிடையாதுங்க. சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருந்தாரு, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக திமுக பாஜகவும் கூட்டணி வைக்கும் அப்படின்னு. இது எல்லாமே ஒரு அனுமானம்னே வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுங்க. இது தமிழ்நாட்டில் எடுபடுமா சார்? நீ தாவேக்கா ஒரு மாதிரி ஒரு அசுர பலத்தில் வளர்ந்துட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல், நான் சொல்லலை தகவல் அப்படின்ற இந்த கான்டெஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது அவர் சொல்கிறாரு, அது நடைமுறைக்கு வர்றப்ப பார்க்கலாம். அது அவரோட ஆசையாக இருக்கலாம், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ரைட் சார். அப்போ இந்த இல்லை சார், நீங்கள் பொதுவாகவே இயற்கையான கூட்டணியாக பார்க்குறீங்களா? அது உங்களுடைய கருத்தை நான் கேட்குறேன். இல்லை, அவரோட ஆசைக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாதுங்க. அது அவரோட ஆசை, அவ்வளோதான். கண்டிப்பாக அது நடக்கிறப்ப நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஓகே சார். இதுக்கு முன்னாடி இருந்த அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்காருன்ற மாதிரி பாஜக தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க கடந்த ஆட்சியில். இப்போ அவர் மேலே ஒரு வழக்கு கூட பாய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயமும் சொல்கிறாங்க. கவனிச்சிங்களா அந்த விஷயத்த? ஆமாம், அது தவறுகள் நடந்திருக்குங்கிறத நம்ம கோடிட்டு காட்டினதை வந்து இவர்கள் சரியான முறையில் எடுத்து அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும் தானே. இல்லை சார், கடந்த ஆட்சியில் வந்து நிறைய கோயில்களுக்கு குடமுழுக்கெல்லாம் பண்ணாங்க, நல்ல விஷயம். தங்கமெல்லாம் உருக்கிட்டாரு, அதில் நிறையா ஆட்டையை போட்டாருங்கிறாங்க, என்னென்னமோ அது சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்க தான் வேணும். இப்போ இருக்க பாஜக ஏன் சார் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க இந்த மாதிரி விஷயம்? யார் சொன்னது அமைதியாக இருக்கான்ட்டு? பெருசாக குரல் கொடுக்க மாட்டாங்க, தொண்டர்கள் வந்து பேச மாட்டாங்க, சமூக ஊடகத்திலே வந்து கொஞ்சம் அமைதி காக்கிறதாகவும் தகவல் வருது. பெருசாக அந்த ஆக்டிவ் இல்லையே. யார் சொன்னதுங்க ஆக்டிவ் இல்லைன்னு? என்ன ஆக்டிவ் இல்லை? அனைத்து வேலைகளும் நடந்துகிட்டே இருக்குது. இந்த திடீர்னு ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்தால் எங்கள் தலைவர் சுட்டிக்காட்ட தயங்குவதில்லை, எதிர்த்து குரல் கொடுத்துட்ருக்காரு. டெய்லி மக்கள் நலனுக்காக போராடிட்டு இருக்காரு, மக்கள் நல திட்டங்களை கொண்டு வருவதில் முனைப்பு காட்டிகிட்டு இருக்காரு. இதை போல் பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து தலைவர் இருப்பார். அதே போல் கட்சியை பலப்படுத்துதல் பணிகளில் ஜெயிலில் நேற்று கூட பார்த்திங்கன்னா 2000 பேர் பல்லாவரத்தில் இறந்துருக்காங்க, மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து எங்கள் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப தொடர்ந்து கட்சியை வலுப்படுத்துவதும் மக்களுக்கு நலன் பண்ணுவதுமே தலைவர் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காரு. ஆக்டிவாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சும்மா சத்தம் போட்டுட்டு கத்திக்கிட்டு இருக்கிறதுனாலே வந்து கட்சி ஆக்டிவாக இருக்குங்கிறது கிடையாதுங்க. ஏன்னா வாய் பேச்சில் வீரர்களாக மட்டும் நம்ம இருக்கிறதுல செயல் வீரர்களாக தலைவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த செயல் வீரர்களால் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறனால அதற்கான பலன் வர ஆரம்பிச்சிட்டு. ஓகே சார். இப்போ தாவேக்கா வந்து எலெக்ஷன் முன்னாடி நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து நிறைவேற்றுவாங்களா மாட்டாங்களான்றத நயினார் நாகேந்திரன் அவர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அது தரப்புலேருந்து தாவேக்கா தரப்புலேருந்து பெருசாக ரியாக்ஷன் இல்லையே, அது எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. மக்களை ஏமாற்றிட்டாங்க, ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 60 நாள் ஆகிப்போச்சு. ஒரே நாள் முதல் கையெழுத்து முத்தான கையெழுத்தெல்லாம் போட்ட முதலமைச்சர்கள் இருந்த அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு இதுவரையும் சவால்கள் மட்டுமே விட்டுட்டு வாய்ப்பேச்சு மட்டும் சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் வாசிச்சுட்டு இருக்காரு. அதை தாண்டி வந்து இதுவரை திட்டங்கள், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் பொய்த்து போயிடுச்சு. 2500 ரூபா பொய்த்து போயிடுச்சு. இலவச பஸ்ஸு போயிடுச்சு. இன்னும் டைம் இருக்குது சார். என்ன டைம் இருக்குது? 2 மாதம் தான். 5 வருஷம் கிரிமிச்சு பண்ணுவீங்களா? அது கிடையாது. அதைத்தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு எடுத்துமே. முதல் கையெழுத்தே முத்தான திட்டங்களை கையெழுத்து போட்ட முதலமைச்சர்கள் இருந்த மாநிலம் இது. அப்போ 200 யூனிட் ஃப்ரீலாம் முத்தான திட்டம் இல்லையா? இல்லை ஏங்க, ஏதோ ஒன்று வந்து மக்களை திசை திருப்புவதற்காக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போகக்கூடாது. இது வந்து கடன், விவசாய கடன், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளை ஏமாத்துகிற மாதிரி அது எங்கெல்லாம் எப்படிலாம் விவசாயிகள் வந்து இப்போ கூட நான் போயிருந்தப்போ கிராமத்தில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க, அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு எல்லாம் பார்த்தா ஒன்றுமே தள்ளுபடி ஆகலைன்னு சொல்லி பூரா ஏமாண்டு நிற்கிறாங்க. அதனால் வந்து இது பச்சை துரோகம், மக்களுக்கு செய்த பச்சை துரோகம் அது. ரைட் சார். இறுதியாக ஒரு கேள்வி சார். இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இது முன்னாடியே எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி, முதலமைச்சராக வரதுக்கு முன்னாடியே திரு விஜய் அவர்கள் பாஜக, நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்ற வார்த்தையே பயன்படுத்த மாட்டார், இப்பயும் பயன்படுத்த மாட்டார், ஒரு இணக்கமாக செயல்படுறதா சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன?
அரசியல் என்ன ஆரோக்கியமான விஷயம்தான். அவர் மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டிய விஷயங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார். மத்திய அரசு தமிழகத்திற்கு செய்ய வேண்டிய விஷயங்களை முறையாக செய்துக்கிட்டு இருக்கு. அதனால் பேச வேண்டிய தேவையில்லை. அதற்கான தேவைகள் இங்கே உருவாகவில்லைன்னு தான் எடுத்துக்கணும். இப்போ பாஜக வந்து எதிர்க்கக்கூடிய இடத்துல இப்போ வந்து இல்லையா சார் தாவேகா? இல்லை, பாஜகவை எதிர்க்கக்கூடியன்னா அரசியல் ரீதியாக இல்லையே. நம்ம அரசாங்க ரீதியாக அவர் வந்து உட்காந்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ பாஜக வந்து சும்மா எதிர்க்கிறதால எல்லா விஷயங்களும் செய்து கொண்டு இருக்கிறப்ப எதை வைத்து எதிர்ப்பங்க? வெறும் அந்த கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்காரு, வார்த்தைக்கு வார்த்தை பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரின்றாரு. அந்த விஷயத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் கொள்கையே இல்லை, எப்படி நாங்கள் எதிரியாக முடியும்? எங்களோட சித்தாந்தமே வந்து இந்த உலகத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். அதன் அடிப்படையில் போயிட்டு இருக்க ஒரு சித்தாந்த கட்சியை சார்ந்தவர். கொள்கையற்ற ஒருவர் வந்து கொள்கை இல்லைன்னா எந்த கொள்கையை சொல்றாருன்னு அவருக்கு தான் கேட்கணும். இப்போ சுத்தமா ஒரு கொள்கையே இல்லை, பெரியார் கொள்கை இருக்குங்கிறாரு, அம்பேத்கரை சொல்றாரு, அஞ்சலி அம்மாவை சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி தலைவர்களை பாஜக என்னைக்குமே தூக்கி பிடிச்சது இல்லையில. அந்த கொள்கையை நம்ம பார்க்கலாம். அவருக்கு ஒரே கொள்கை இருக்கு: போட்டா போடுவது, ரீல்ஸ் போடுவது, நடித்து காட்டுவது, இதை போன்று சவால் விடுவது, மக்களை திசை திருப்பது, இந்த மாதிரியான கொள்கைகளை சிறப்பாக செய்துட்டு இருப்பார். அதனால் வந்து நமக்கு கொள்கை இல்லாத ஒரு கட்சி கொள்கை எதிரியாக பார்க்கல, நாங்கள் பார்க்கல. இல்லை சார், கொள்கையே இல்லைன்றீங்க. கிட்டத்தட்ட 1,75,00,000 பேர் வந்து 75 லட்சம் பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ அவங்களுடைய நிலைமை நீங்கள் எதை கொச்சப்படுத்துகிற வரல? அவங்களை எங்கே நாங்கள் கொச்சப்படுத்தாங்க? அது ஆக்சிடெண்ட்டுங்க. இப்போ மக்கள் வந்து வருந்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, விஜய் வந்து சினிமாவில் போல் ஏதோ பண்ணுவார்னு நினச்சோம். இப்படி வந்து அவர் பேசாமல் ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, வெளி உலகம் போல். முதல்ல கேரவானில் உட்காந்துட்டு போய் நடிச்சுட்டு வந்தார், அதை போல் நினச்சிட்டார் போல். முதல்ல கேரவானில் உட்காந்து வெளியே வந்து நடிச்சுட்டு உள்ளே போய் உட்காந்துக்குவார். இப்போ என்ன பண்ணுறாரு? சிஎம் ஆஃபீஸில் போய் உட்காந்து இப்போ வந்து ஒரு விஷயம் தெரியுங்களா, 8வது மாடிக்கு வேறு மாற்றுறதா சொல்லிட்டாங்களா சோசியக்காரர் சொல்லி. அதனால் வந்து 8வது மாடிக்கு போயிட்டால் நேராக மெரினா பீச் தெரியும், அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். மக்களை பற்றி அவர் சிந்திப்பதற்கு தயாராக இல்லை. அப்போ வந்து இவர் முழுக்க முழுக்க வழி நடத்துறதே வேற யாரோ தவறாக வழி நடத்துறாங்கன்னு நீங்கள் கருத்தை வைக்கிறீங்களா? ஆமாம், அவர் வழி நடத்துறது வந்து வாட்டிக்கானில் வந்து மணி அடித்தா லயலா காலேஜில் வந்து எதிரொலிக்கும். அது லயலா காலேஜ் மூலம் தலைமைச் செயலகத்துக்கு போய் விஜய் மூலம் அது வந்து வெளிப்படும். இதுதான் நடத்திட்டு இருக்கு, அவங்க தான் இயக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி பெருசாக அவர் சொந்தமாலாம் இயங்கலை. டெய்லி அங்கேருந்து போகிற குறிப்பை அவர் செயல்படுத்திட்டு இருக்காரு. சரி சார், நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க பல வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை வந்து ஏமாற்றி நீங்கள் ஆட்சியில் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. தங்க மோதிர திட்டம்ன்றதை இப்போ சமீபத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுவும் அந்த வாக்குறுதிகளில் முக்கியமான வாக்குறுதியாக பார்க்கப்படுது. இப்படி ஸ்லோவாக ஒன்று ஒன்றா கூட நிறைவேற்ற வாய்ப்பு. என்ன அறிமுகப்படுத்தி என்ன பண்ணிட்டாரு? எவ்வளோ எடுத்து கொடுத்துருக்காரு? இல்லை, இன்னும் கொடுக்கல. இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காரு, கொடுப்பேன்னு சொல்கிறார். அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. கொடுக்கலாம், கொடுக்கட்டும், பார்க்கலாம் எவ்வளோ பேர்த்துக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. மக்களோட அடிப்படை ஆதாரங்களை அவரால் நிறைவேற்ற முடியல. மக்கள் இன்றைக்கி வந்து பணப்புழக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க. அந்த மக்களோட குறை நிறைகளை தீர்க்க முடியவில்லை. நீ உட்காந்து சொகுசாக உட்காந்து ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க. ஆனால் மக்களோட அன்றாட தேவைகள் டெய்லியும் நீங்கள் தான் அறிக்கை கொடுத்தீங்க, நீங்கள் தான் ஒரு சலுகை கொடுத்தீங்க. ஒரு பெண்கள் வந்து அலுவலகத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு பஸ்ஸு இலவசமாக தரேன்னு அவங்கள ஏமாற்றிட்டீங்க. மக்கள் எல்லாம் நீங்கள் வந்து உடனே நான் வந்து லோனெல்லாம் தள்ளுபடி பண்ணிடுறேன்னு அவங்கள ஏமாற்றிட்டு அவங்க ஃபுல்லாக வந்து இப்போ ஐயோ என்னோட சொத்து போயிருமோ அது போயிருமோ அப்படின்னு பயந்து போய் பூரா பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டீங்க மக்களுக்கு. கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர்கள் வந்து விஜய் வந்து நமக்கு தள்ளுபடி பண்ண போகிறாருன்னு நிறையா பேர் இவர் வாக்குறுதியை நம்பி போய் அங்கங்கே இது பண்ணிட்டாங்க, லோனை வாங்கிட்டாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறது தெரியாமல் விதி பிள்ளைங்க போயிருக்காங்க அவங்க. அந்த மக்கள்லாம் கஷ்டத்துக்குள்ள உள்ளாகிட்டாங்க. இதை போல் மக்கள்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கிட்டு இன்றைக்கி மக்கள்களை நடுத்தெருவில் விட்டவர் தான் விஜய். அப்படிங்கிறப்ப நம்ம இதற்கு மேலே வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சார். அதே மாதிரி நவோதயா பள்ளிகளுக்கு வந்து கடந்த திமுக ஆட்சியும் வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பள்ளிகள் எங்களுக்கு வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அதே நிலைப்பாடு தான் இப்போ தாவேகா அரசும் கையில் எடுக்குது, அவகாசமும் கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருச்சு. அவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க, அங்கேருந்து திருப்பி ஒரு கைதாகி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போய் அதே உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சோ மத்திய அரசுக்கு வந்து இணக்கமாக செயல்படுங்க, அவர்களுக்கு தேவையான இடங்களை ஒதுக்கி கொடுன்னு சொல்லி இன்றைக்கி உச்சநீதிமன்றத்திலேருந்து தீர்ப்பு வந்துருச்சு. இனியும் நாங்கள் வந்து இவங்க எங்கே போய் டைம் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ரிவ்யூ பெட்டிஷன் எதுவும் திரும்ப போடுறாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து நம் மாணவர்கள் வந்து கற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க.
3 மொழி கற்றுக்கொள்வதில் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இப்போ சிபிசி பாடத்திட்டங்கள் இருக்குது. அதில் 3 மொழிகள் கற்றுக்குறாங்க, ஹிந்தி கற்றுக்குறாங்க எல்லாம். நம் சாதாரண அடிப்படை மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கக்கூடாது அப்படின்னு ஏன் இந்த அரசு நினைக்குதுன்னு தெரியல. இல்லை சார், அவங்க இப்போ இத்தனை வருஷமாக வந்து இருமொழி கொள்கையிலே வந்து தமிழ்நாடு வந்து கல்வியில் பல விஷயங்களில் உயரத்தை அடைஞ்சிருக்காங்க. இப்போ 3வது லீன் கிடையாது. அப்படியே ஒரு சக்ஸஸாக தானே சார் போய்கிட்டு இருக்கு. எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் வருதுல்ல, அப்கிரேட் ஆகிட்டே போகிறோம்ல. 2 மொழி கற்றுக்கொண்டவர்கள் இன்று 3 மொழி கற்றுக்கொண்டு தன்னை வளர்த்துக் கொள்வதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். 3வது மொழினா என்னென்ன சார் ஆஃபர் பண்ணுறாங்க அந்த நவோதயா பள்ளிகளில்? 3வது மொழி ஒரு மொழி கற்றுக்கங்கிறாங்க. அதில் வந்து ஹிந்தி தான் கற்றுக்கணும்னு துணிக்கல அவங்க. உனக்கு தேவையான அறிவுக்கு வளர்த்து கொள்வதற்கான ஒரு மொழியை கற்றுக்கங்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது சார்? வட மாநிலங்களில் எத்தனை பள்ளிகளில் தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க சார்? சார் தமிழ் அப்படிங்கல, அங்கே 3 மொழிக்கான ஒரு ஆப்ஷன் வச்சு தான் இருக்காங்க. அதில் தேர்வு தான் பண்ணுறாங்க அவங்க. எல்லா மாநிலங்களையும் இப்போ கர்நாடகா போங்க, கேரளா போங்க, எல்லா பேரும் ஹிந்தி தெரியும். கண்டிப்பாக தெரியும் சார். அவங்க வேற என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு கேட்குறேன். இந்த ஆஃபர் அப்படிங்கிறது அதான். இப்போ இதே கர்நாடகாலையும் கேரளாலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹிந்தி கற்றுக்கல அப்படின்னு நின்றுருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க கோல் வச்சிருக்க முடியாது. எல்லா மட்டத்துலேயும் அவங்க கோல். தமிழ்நாடும் கோல் வச்சுட்டு தானே சார் இருக்கு பல துறைகள். நமக்கு வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் வேறு, நான் சொல்கிற ஏன் அவங்க 3 மொழி 4 மொழி தெரியும்னு அவன் சொல்கிறான். ஏன் நம்ம அதை சொல்லக்கூடாது? அது ஏன் முழுக்க மக்களோட விருப்பம்னு நம்ம எடுத்து. ஆமாம், விருப்பம் தானே நம்ம சொல்கிறோம். விரும்பாத யாரும் சொல்லையே. இன்றைக்கி வந்து எத்தனையோ பேர் சார் நல்லா வசதி படைத்தவங்க போய் சிபிசி ஸ்கூலில் சேர்த்து ஏதோ ஒரு 3வது மொழியை தேர்ந்தெடுத்து தன்னோட பிள்ளைய 3 மொழிகள் கற்க வைக்கிறாங்க. அடித்தட்டு மக்களுக்கு, அதை பணம் கொடுத்து படிக்க வைக்க முடியாத மக்களுக்கு ஒரு மொழியை எக்ஸ்ட்ரா கற்றுக் கொடுக்கறதுக்கு மத்திய அரசு ஒரு வாய்ப்பை கொடுத்தா ஏன் அதை தட்டி கழிக்கிறீங்கன்னு கேட்குறேன். அந்த குழந்தைகள் கற்றுக்கக்கூடாதுங்கிறதுல ஏன் தெளிவாக இருக்கீங்கன்ற. ஓகே சார், நான் திரும்பவும் அதே கேள்வி கேட்குறேன். நீங்கள் கர்நாடகா கேரளா கோல் வச்சுதுன்னு சொல்லிட்டீங்க. நான் பல பேர்கிட்ட கேட்டப்போ எங்களுக்கு 3வது மொழியாக ஹிந்தி மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பல மொழிகள் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. ரெண்டுமே முரண்பாடாக இருக்குது சார். இல்லை, புரியலைங்க சார். நான் பேசியிருக்கேன், என்னோட நண்பர்கள்ட்டெல்லாம் பேசியிருக்கேன், கர்நாடகா கேரளாவில் பேசியிருக்கேன். 3வது மொழியாக ஹிந்தி மட்டும் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். நீங்கள் சொல்கிற மாதிரி வேற மொழிகள் வெறும் இல்லை. அங்கே போய் கேளுங்க நீங்கள். ஓகே, தெளிவாக இல்லை ஆஃபர் பண்ணுவாங்களா சார் அவங்க? ஆமாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்குறாங்க அந்த மாதிரி. இங்கே சிபிசியில் என்ன நடக்குது உங்களுக்கு? ஹிந்தி மட்டுமே கம்பல்சரி கிடையாது. 3வது மொழியாக ஒரு மொழி தேர்ந்தெடுக்கணும், அவ்வளோதான். சார் கேவியில் கூடயா சார்? இது கேவியில் இந்த முறை? ஆமாம் ஆமாம், ஓகே. ஃபாரின் லாங்குவேஜ் கூட கற்றுக் கொடுக்குறாங்க. ரைட் சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். தமிழ்நாடு அந்த நிலைமைக்கு போதா இல்லையான்றதை, அதுவும் இல்லாமல் வழக்கு வேறு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்ததுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் வழக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. இல்லை, இவங்க அவகாசம் கேட்டிருக்காங்க சார். ஆகஸ்ட் வரைக்கும் கேட்டிருக்காங்க பதில் சொல்கிறதுக்கு. அவங்களோட தரப்பு பதில் மட்டும் கேட்குறதுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் டைம் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பதில் வந்ததுக்கப்புறம் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பற்றி பேசலாம் சார். இணக்கமாக நடந்துக்கிங்கன்னு சொல்லி ஒரு அறிவுரை கொடுத்துருச்சு, அதுதான் சரியாக இருக்கும். ரைட் சார். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். ஓகே, தேங்க்யூ.